மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு பிரவீன் சக்கரவர்த்தி வருகை தந்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் நிலையில் ஆதரவு கோரியிருக்கிறார். சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு பிரவீன் சக்கரவர்த்தி வந்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் நிலையில் ஆதரவு கோரினார் பிரவீன் சக்கரவர்த்தி. மேலும் பிரவீன் சக்கரவர்த்தியோடு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று காலையில் பிரவீன் சக்கரவர்த்தி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருந்தார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியிலிருந்து தேர்வாகும் முதல் எம்பி என்பது பெருமை கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சிபிஎம் மற்றும் சிபிஐ இரண்டும் எதிர்வினையாற்றியிருந்தது. தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சிபிஎம் மற்றும் சிபிஐ அலுவலகத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி சென்று அவர்களிடம் ஆதரவு கோரியிருக்கிறார். சிபிஎம் மற்றும் சிபிஐ அலுவலகத்திற்கு சென்று அவர்களிடம் ஆதரவு கோரினார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தியுடன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு பிரவீன் சக்கரவர்த்தி வந்திருக்கிறார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியிலிருந்து தேர்வாகும் முதல் எம்பி என்பது பெருமை கொள்வதாக பிரவீன் சக்கரவர்த்தி இன்று காலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதற்கு சிபிஎம்மின் சண்முகம் எதிர்வினையாற்றியிருந்தார். அதேபோல வீரபாண்டியனும் அவர் குறிப்பிட்ட அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தொடர்ந்து சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆகிய இரண்டு அலுவலகங்களுக்கும் சென்று ஆதரவு கோரியிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தியுடன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள். சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு பிரவீன் சக்கரவர்த்தி வந்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் நிலையில் ஆதரவு கோரினார் பிரவீன் சக்கரவர்த்தி.